الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. சிறப்பு வாய்ந்த மீலாதுன் நபி சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சி தொய்வின்றி தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் வெகு நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய இமாம் அவர்களே, சங்கைக்குரிய அரபு கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, திரளாக குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. கொஞ்சம் ஆமீன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லிட வேண்டியதான். அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவருடைய வாய்மொழிகளையும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் ஆண்டுதோறும் நாம் பல்வேறு அறிஞர் பெருமக்களுடைய உரைகள் வழியாக நாம் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் கூட இன்னும் அவற்றை ஆழ்ந்து கற்க வேண்டிய கடமையும் அதற்கான தேவையும் உலகத்தில் என்றைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இன்றைக்கும் தேவைப்படுகிறார்கள். எப்படி தேவைப்படுகிறார்கள், அவர்களுக்கான தேவை என்ன இந்த உலகத்திலே என்று கேட்டால், மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நாகரீகம் வளர்ந்த இந்த காலகட்டத்திலும் மனிதர்களுக்கிடையிலே பல்வேறு வகையான வேறுபாடுகள் இருக்கின்றன. உள்ள வரணுமா? வாய்க்குள்ள மைக்க முழுங்கிட்டு வந்துட வேண்டியது. அடுத்த இல்லை, இப்போ கொஞ்சம் அதை உள்ள தள்ளி நான் சொல்கிறத கேளுங்க. இது திருப்புங்க, இதை கொஞ்சம் உள்ள தள்ளுங்க. இப்போ இப்போ கொண்டு வாங்க. இப்போ உள்ளது டைட் பண்ணுங்க. ரைட், அவ்வளோதான், போதும். நாகரீகம் வளர்ந்த இந்த காலத்திலும் மனிதர்களுக்கிடையிலே மொழியின் பெயரால், நிறத்தின் பெயரால் பல்வேறு வகையான வேறுபாடுகள் நிலவி வருகின்றன. ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால், இனவாதம் பேசுகிறவர்கள் உலகம் முழுக்க வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றார்கள். நம்முடைய பக்கத்து நாடு இலங்கையானாலும் இந்தியாவானாலும்
நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று அறியப்படுகின்ற இங்கிலாந்தானாலும், விஞ்ஞானத்தினுடைய உச்சிக்கு போய்விட்ட நாடு என்று நம்ப வைக்கப்படுகின்ற அமெரிக்காவானாலும், இங்கே எல்லாம் இனவாதம் பேசுகின்றவர்கள் அதிகாரத்திலே வந்து உட்காருகிறார்கள். அப்படியானால் மனிதர்களுக்கிடையிலே உருவாக்கப்படுகின்ற இந்த வேறுபாடுகளை களைவதற்கான தேவை இன்றைக்கும் உலகத்திலே இருக்கிறது. எப்படி களைவது? யார் அதை நமக்கு சொல்லித் தருவது என்றால், உலகத்தில் மனிதகுலத்தினுடைய வழிகாட்டியாக வந்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய யாரும் சொல்லித்தராத வழிகாட்டுதல்கள், இனவாதத்தை வேறறுக்கின்ற, வேற்றுமைகளை களைந்து எரிகின்ற அற்புதமான வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், கம்யூனிசமும் வேறுபாடுகளைத்தான் உலகத்திலே போதித்தது. ஏழைகளை எல்லாம் திரட்டி செல்வந்தர்கள் ஒரு நாட்டுக்கு ஆபத்தானவர்கள் என்று பிரச்சாரம் செய்தார்கள். செல்வந்தர்களையும் ஏழைகளையும் மோதவிட்டு உதிரம் குடித்தார்கள். அமெரிக்காவிலே கருப்பர்களையும் வெள்ளையர்களையும் மோதவிட்டு ரத்தம் குடித்தார்கள். வெள்ளை மாளிகை என்ற ஒரு புத்தகம் உண்டு. அண்ணாதுரை எழுதிய புத்தகம் வெள்ளை மாளிகை. அதிலே அவர் சொல்லுவார், தம்பி, அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு, அதிபர் வீற்றிருக்கக்கூடிய அவைக்கு எங்கிருந்து உத்தரவுகள் பறந்து வருமோ அந்த மாளிகைக்கு ஏன் வெள்ளை மாளிகை என்று பெயர் வைத்தார்கள் என்று உனக்கு தெரியுமா? மறந்தும் ஒரு கருப்பன் அந்த மாளிகையிலே வந்து அதிகாரத்திலே உட்கார்ந்து விடக்கூடாது, அதற்காக அதற்கு வெள்ளை மாளிகை என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்லுவார். ஆனால் அந்த வெள்ளை மாளிகையிலும் ஒரு கருப்பர் வந்து அமர்வதற்கு அமெரிக்காவிலே எத்தனை ஆண்டுகள் ஆயின என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். 2000க்கு பிறகுதான் ஒரு கருப்பர் வந்து, அதிலும் பராக் ஹுசைன் ஒபாமா அவர்தான் வந்து உட்கார முடிந்தது. அவர் கூட பதவி ஏற்கும் போது ஹுசைன் என்கிற பெயரை விட்டு விட்டார். பராக் ஒபாமா என்று பதவி ஏற்றார். அமெரிக்காவுடைய சட்ட விதிகளின்படி அது செல்லாது. அதற்காக மறுநாள் வெள்ளை மாளிகையிலே முக்கிய பிரமுகர்களை மாத்திரம் அழைத்து இரண்டாவது ஒரு முறை பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியிலே பராக் ஹுசைன் ஒபாமா என்று சொல்லி அவர் பதவியேற்றார். இப்படி நாகரிகம் வளர்ந்து கிடக்கக்கூடிய நாடுகள் என்று நாம் நம்புகின்ற அல்லது நம்மை நம்ப சொல்லுகின்ற இந்த நாடுகள் எல்லாம் கூட இன வேற்றுமையால், மொழி வேற்றுமையால் மனிதர்களை கூறு போடுகின்ற ஒரு கொள்கையைத்தான் சுமந்து நிற்கின்றன. இதையெல்லாம் அகற்றுவது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களிலே அதற்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இறைவனாக அமைத்து தந்த வேறுபாடுகளை தவிர வேறு வேறுபாடுகள் கிடையாது. பெண்ணுக்கு கர்ப்பப்பை என்றால் ஆணுக்கு அது இல்லை. இயல்பிலேயே, உடலமைப்பிலேயே அல்லாஹ் வேறுபாடுகளை வைத்திருக்கிறான் ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த இயல்பான வேறுபாட்டை தவிர, மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல பணிகளை செய்தால் மறுமையில் நான் அவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பேன், மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் அல்லாஹ் சொல்கிறான். நீ பெண் என்பதால் நன்மைகள் பாதி என்று இறைவன் சொல்வதில்லை. எனவே ஆண் பெண் என்கிற வேறுபாட்டை இஸ்லாம் நன்மைகளிலே அடித்து நொறுக்குகிறது. இருவரும் சமம் நன்மையிலே என்று சொல்லுகிறது. கருப்பனுக்கும் வெள்ளையனுக்கும் இடையிலே வேறுபாடு இல்லை என்று சொல்கிறது. எல்லாம் ஒன்றுதான் என்கிறது. இஸ்லாம் விதைத்த இந்த சமத்துவ கோட்பாடு
பின்னாளிலே எப்படி இஸ்லாத்துக்கு அது கை கொடுக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தை தூக்கி நிறுத்திய அறிவு சார்ந்த அறிஞர் பெருமக்கள், பெரும்பாலான அறிஞர்கள் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்ல. அரபுகளுக்கு ஒரு இருமாப்பு இருந்தது, ஒரு ஆணவம் இருந்தது. நாம் பேசுகின்ற மொழி உலகத்திலே உன்னதமான மொழி, நாம் பேசுகின்ற மொழியில் தான் இறைவன் வேதத்தை இறக்கி வைத்திருக்கான், எனவே நாம் உயர்ந்தவர்கள் என்கிற இருமாப்பு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் பின்னாளிலே அந்த இருமாப்பை இறைவன் கால ஓட்டத்தில் எப்படி தகர்க்கிறான் என்றால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா, இப்படி எண்ணற்ற இமாம்கள் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்ல. இதை அரபுக்களை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி மொழியின் பெயரால் மனிதர் கற்பித்த வேறுபாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து எறிந்தார்கள். தோலின் நிறம் கருப்பாக இருந்தால் அவன் அடிமை சேவகம் செய்ய பிறந்தவன் என்று சொன்னார்கள். அமெரிக்காவிலே அலெக்ஸ் ஹேலி என்கின்ற ஒரு புகழ்மிக்க அறிஞர் இருந்தார். அவர் 1000 பக்கத்திலே ஒரு நாவல் எழுதினார், ஒரு புதினம். அது அதாவது உண்மை சம்பவங்களை கலந்த ஒரு கற்பனை கதை. அதுல உண்மை சம்பவங்கள் தான், அது நல்லா புரியட்டும் என்பதற்காக வேண்டி அதுல கொஞ்சம் சுவைகளை சேர்த்திருப்பார். கீழ்வானம் சிவந்தது, கதிரவன் மெல்ல எட்டி பார்த்தான் அப்படின்னா அது சூரிய உதிச்சதுங்கிறத தான் 2-3 வரைக்கும் இப்படி சொல்லுவார். அப்பதான் வாசிக்கிறவன் சந்தோஷமா வாசிப்பான் என்பதற்காக அப்படி எழுதப்பட்ட புதினம் அது. அதில் ஒரு செய்தியை சொல்கிறார். அமெரிக்காவில் கருப்பர்கள் தங்கள் வீட்டிலே இருக்கின்ற பிறக்கின்ற குழந்தைகளை தொட்டிலே போட்டு ஆட்டுகின்ற போது அவர்கள் படிக்கின்ற அந்த தாலாட்டு பாடல், அதை நான் ஆய்வு செய்து பார்த்தேன். அதிலே ஆங்கில சொற்கள் அல்லாத சில சொற்கள் அந்த தாலாட்டு பாடலில் இருக்கிறது. அவர்களுக்கு பூர்வீகம் என்றால் 2-3 தலைமுறையாக அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடல் ஆங்கிலத்தில் தானே இருக்க வேண்டும். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் தானே போய் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறான், இங்கிருந்து மொழி அங்கே போய் இறங்குது இல்லை, ஆங்கிலத்தில் தானே இருக்க வேண்டும். இது என்ன மொழி என்று அவர் பார்க்கிறார். அடுத்த கட்டமாக இந்த ஆய்வை எப்படி நகர்த்துகிறார் என்றால், இந்த சொற்கள், இந்த தாலாட்டு பாடலில் இருக்கின்ற ஆங்கிலம் அல்லாத சொற்கள் கருப்பர்கள் மாத்திரமே பயன்படுத்துகின்ற சொற்கள். நம்ம முஸ்லீம்கள் ஒருத்தர் ஆஃபியத்தா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம், உடம்பு ராகத்தா இருக்கா கேட்போம். வேற யாரும் சொல்ல மாட்டார்கள், நம்ம மட்டும்தான் சொல்லுவோம். இறைவன் அருள் பெற்ற, ஹக்கன் அருள் பெற்ற, நம்ம மட்டும்தான் சொல்லுவோம், வேற யாரும் சொல்ல மாட்டார்கள். இது என்ன, இந்த வார்த்தை என்ன வார்த்தை? கருப்பர்கள் மாத்திரமே இந்த வார்த்தையை புழங்குகிறார்கள் என்றால் இது என்ன வார்த்தை? அவர் கடைசியாக அந்த ஆய்விலே மெல்ல நகர்ந்து இது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பர்கள் பயன்படுத்துகின்ற சொல் என்று கண்டுபிடிக்கின்றார். ஆப்பிரிக்க கருப்பர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சொல் அமெரிக்காவில் வாழுகின்ற கருப்பர்களின் நாவிலே ஏன் நடமாடுகிறது என்று அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். பிறகு அந்த மொழி பேசுகிற நாட்டுக்கு அவரே போகிறார். கிட்டத்தட்ட 12-15 ஆண்டுகள் அவர் பயணப்பட்ட தூரங்கள் 5 லட்சம் மைல்கள் அவர் பயணப்படுகிறார். திரும்ப திரும்ப போய்விட்டு வந்ததை கணக்கு பார்த்தால் ஒரு 5 லட்சம் மைல்களுக்கு அவர் பயணம் செய்திருக்கின்றார். ஆப்பிரிக்க நாட்டிலே போய் இறங்கி இந்த சொற்கள் இந்த நாட்டின் சொற்கள் தானா என்று பார்க்கிறார். அந்த நாட்டின் சொற்கள் இது அமெரிக்காவுக்கு எப்படி வந்தது என்று அடுத்த ஆய்வுக்கு போகிறார். அங்கேதான் அவருக்கு பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைக்கின்றன. அமெரிக்காவில் இருந்து கப்பலிலே புறப்பட்டு வந்து
வெள்ளையர்கள் எல்லாம் ஆப்பிரிக்க காடுகளுக்குள்ளே புகுந்து மிருகங்களை வேட்டையாடுவதை போல கருப்பர்களை வேட்டையாடினார்கள். கருப்பர்கள் காடுகளுக்குள்ளே ஒரு மான் கிடைக்காதா, ஒரு முயல் கிடைக்காதா, அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்யலாம் என்று மிருகங்களை வேட்டையாடுவதற்காக கருப்பர்கள் காட்டுக்குள்ளே வந்தால் அந்த கருப்பர்களை வேட்டையாடுவதற்கு வெள்ளையர்கள் வந்து இறங்கினார்கள். இதற்காக மரங்களிலே பதுங்கி இருந்தார்கள் வெள்ளையர்கள். 2-3 நாட்களுக்கு தேவைப்படுகின்ற உணவுகளை எடுத்து சேகரித்து வைத்துக் கொண்டு மரத்துக்கு மேலே உட்கார்ந்திருப்பான். கருப்பர்கள் வேட்டையாட வந்தால் அம்பெறிந்து கருப்பர்களுடைய காலை புண்ணாக்குவது, நடக்க முடியாமல் செய்வது. பிறகு ஏதோ மானை வேட்டையாடுவதை போல வலைகளை வீசி கருப்பர்களை பிடிப்பார்கள். பிறகு அவர்களை கப்பலிலே ஏற்றுவார்கள். பிறகு அவர்களை அமெரிக்காவுடைய சந்தைகளிலே கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள். அந்த அடிமைகளின் புதபலத்துக்கு ஏற்ப, வயதுக்கு ஏற்ப அவர்களுக்கு பணம் விலை. அப்படி கப்பலிலே நூற்றுக்கணக்கான அடிமைகளை ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லுகின்ற வழியில் அந்த கப்பலிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் மேல்தளத்தில் ஒய்யாரமான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த எஜமானை பார்த்து சொல்லுகின்றார், நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சரக்குகளிலே ஒன்று அழுகிவிட்டது, தக்காளி கத்திரிக்காய் அழுகிவிட்டது, என்ன செய்யலாம் என்று கேட்கின்றார். அவர் சொன்னாராம், ஒரு தக்காளி அழுகி போனால் அதிலிருந்து விழுகின்ற சீழ் பக்கத்து தக்காளியின் மீது பட்டால் அதுவும் அழுகிவிடும். ஒரு 10 நாள்ல இருக்கக்கூடிய கூடையில் இருக்கக்கூடிய எல்லா தக்காளியும் அழுகி போய்விடும், நமக்கு பிசினஸ் நஷ்டம். அதனால அழுகி போன ஒரு தக்காளியை தூக்கி கடலிலே எரிந்து விடு என்பதை போல சொறி சிறங்குகளால் ஆட்பட்டு கிடக்கக்கூடிய அந்த அடிமையை அப்படியே விட்டு வைத்தால் பக்கத்து அடிமைக்கு சொறியும் சிறங்கும் பரவும், ஆகையால் அவனை தூக்கி உயிரோடு கடலிலே எரிந்து விடு என்று சொல்லுகின்றார். இது அண்ணாதுரை சொல்றார் அப்படி நூல்ல. இப்படித்தான் கருப்பர்களை அடிமையாக பிடித்துக் கொண்டு வந்து அமெரிக்க சந்தைகளிலே விற்றார்கள். அந்த அடிமைகள் தப்பி ஓடினால் அவருடைய உள்ளங்காலை கத்தியை வைத்து சிதைத்து விடுவார்கள், காலை புண்ணாக்கி விடுவார்கள், எங்கும் ஓட முடியாதபடி. ஒரு கட்டத்திலே கருப்பர்கள் விழித்துக் கொண்டார்கள். வெள்ளையர்கள் வேட்டையாட வந்தால் அந்த வெள்ளையர்களை இவர்கள் எதிர்த்து வேட்டையாடுவது. ஏன் காடு, ஏன் ஏரியால வந்து என்னையும் வேட்டையாடுறியான்னு இவன் அவனை மாறி பிடிச்சி வேட்டையாடுவான். 50 அடிமைகள் 60 அடிமைகள் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே வந்தால் 10 பேர் 15 பேர் தான் கிடைச்சான். அது கப்பலுக்கு வாடகைக்கே பணம் சரியா போச்சு. அடிமை சந்தையில் வியாபாரம் நஷ்டம். என்ன செய்வது? வியாபாரத்தை விட்டு விடலாமா? விட்டுவிட முடியாது. அமெரிக்கால அடிமைகளுக்கு விலை அதிகம். அப்படியானால் என்ன செய்வது? நாமே ஃபேக்டரிகளை உருவாக்குவது, உள்நாட்டிலேயே அடிமைகளை உற்பத்தி செய்வது. வெளிநாட்டில் இருந்து கோதுமைகளை இறக்குமதி செய்ய முடியவில்லை, என்ன செய்வான் கவர்மெண்ட்? கோதுமை உற்பத்திக்கு இங்கே அதற்கேற்ற மண்ணை தயார் செய்வான், உரங்களை போடுவான். அந்த மாதிரி உள்நாட்டிலேயே மனித ஃபேக்டரிகள், ஹியூமன் ஃபேக்டரி, மனிதர்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி சாலைகளை கண்டுபிடித்தார்கள். எப்படி என்றால், கருப்பு ஆணையும் கருப்பு பெண்ணையும் ஒரு அறைக்குள்ளே அடைத்து போட்டு ஊட்டமிக்க உணவுகளை அவர்களுக்கு தந்து பிள்ளைகளை பெற்று போடுவதே அந்த பெண்ணின் வேலை என்று ஆக்கினார்கள். இப்படியெல்லாம் ஈவு இரக்கம் இல்லாமல் மனிதர்களை வதைத்த அமெரிக்காதான் நாங்கள் நாகரிகத்தில் தந்தைமார்கள் என்று தங்களை பறைசாற்றுகிறார்கள். நான் சொல்வது எங்கேயோ எப்போதோ வரலாற்றில் நடந்ததல்ல, கடந்த நூற்றாண்டிலே நடந்ததைத்தான் உங்களுக்கு, 75 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த நிகழ்ச்சியைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது கேட்பதற்கு வேண்டுமானால் உங்களுக்கு கதை போல வியப்பாக தோன்றலாம். 75 ஆண்டுகளுக்கு முன்னர் வரையிலும் ஹியூமன் ஃபேக்டரிகளை உருவாக்கி மனிதர்களை உற்பத்தி செய்து அடிமை சந்தைகளை லாபகரமாக நடத்தி கொண்டிருந்த அமெரிக்கா இஸ்லாத்தை பார்த்து, நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டு முறைகளை பார்த்து
ஏளனம் பேசுகிறது என்று சொன்னால் இவர்கள் வரலாற்றை மறைக்க பார்க்கிறார்கள். இன்றிலிருந்து நீ 75 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தான் நீ அடிமை சந்தையை நிறுத்தி இருக்கிறாய். ஆனால் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்றிலிருந்து 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அடிமை ஒழிப்பு சட்டத்தை அறிவிக்கின்றது உலகத்தில். அதை எப்படி இஸ்லாத்துக்கும் இதர கோட்பாடுகளுக்கும் அதுதான் வேறுபாடு. நபிகள் நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சோசியல் சயின்டிஸ்ட், ஒரு சமூக விஞ்ஞானி என்று சொல்லலாம். அடிமை சந்தையை ஒரே ஆர்டரில் அவர்களால் நிறுத்த முடியும். மது குடிக்காதே, விபச்சாரம் செய்யாதே என்று சொன்னதை போல ஏன் ஒரு ஆர்டரில் அந்த அடிமை சந்தையை ரசூலுல்லாஹ் நிறுத்தவில்லை? படிப்படியா கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறாங்க. நீ நோன்பு நேரத்தில் நீ தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டா ஒரு அடிமையை உரிமை விடு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடிமை சந்தையிலே அந்த அந்த உரிமை விடுதலை என்கிற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். எதற்காக என்றால், ஒரே நாளில் நிப்பாட்டினா ஆண்டாண்டு காலமாக அடிமைகளை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதை ஈடுகட்டுவதற்கு வழிகளை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், காபத்துல்லாவில் ஹிஜ்ரி 9வது வருஷம் அல்லாஹ் சொல்கிறான், வசனம் இறக்குறான், இன்னமல் முஷ்ரிகுன நஜசுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதுல் ஹராம் பாத ஆமிஹிம் ஹாதா. இந்த ஆண்டுக்கு பிறகு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் யாரும் காபத்துல்லாவுக்கு வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கான தேவை அங்கே இல்லை. எல்லா சிலைகளையும் எடுத்து வெளியில் போட்டாச்சு, வெளியில் வச்சு நீங்கள் வணங்கிக்கிடுங்க ஹரமுடைய எல்லைக்கு வெளியில். உங்களுக்கு இங்கே ஒன்றும் என்ன கிடையாது, வேலை கிடையாது, எதுவும் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக வர்றீங்க என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ அங்கே மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு ஒரு சின்ன கவலை. மகிழ்ச்சியில் வந்திருக்கணும், ஆனால் என்ன வருதுன்னா கவலை வருது. அது என்ன கவலை? பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கவலை. மக்காவுக்கு பல மதத்துக்காரங்களும் வர்றாங்க, இணை வைப்பவங்க வர்றாங்க, காஃபிர்கள் வர்றாங்க, முஸ்லீம்கள் வர்றாங்க, பல நம்பிக்கையாளர்களும் வரும்போது கூட்டம் அதிகமாக வரும். கூட்டம் அதிகமாக வந்தால் பிஸ்னஸ் அதிகமாக நடக்கும். பிஸ்னஸ் அதிகமாக வந்தால் உள்ளூர்காரனுக்கு லாபம். திடீரென்று நீங்கள் ஒரு பெருங்கொண்ட மக்கள் கூட்டத்தை இனிமேல் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால், அந்த காலத்தில் உலகம் முழுக்க இருந்த முஸ்லீம்களையும் உலகம் முழுக்க இருந்த இறை மறுப்பாளர்களையும் கணக்கு பார்த்தா யார் தான் அதிகமாக இருப்பா? இறை மறுப்பாளர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க வர வேண்டாம்னு சொன்னால் உள்ளூரில் பிஸ்னஸ் இழப்பு, நஷ்டம். அல்லாஹ் சொல்கின்றான், வஇன் கிஃப்தும் ஐலத்தன், இந்த உத்தரவுக்கு பின்னால் வறுமை வந்து விடுமோ என்று நீங்கள் அஞ்சினால், ஃபஸௌஃப யுக்னீகுமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் தன்னுடைய பேராற்றல் கொண்டு பெருங்கருணை கொண்டு உங்களை அல்லாஹ் செல்வந்தர்களாக ஆக்குவான். பணத்தை கொடுக்கிறது, லாபத்தை கொடுக்கிறது அல்லாஹ். 100 பேற்ற வியாபாரம் பண்ணி 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 பேற்ற வியாபாரம் பண்ணி நீ 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். பெருக கட்டி பெருக வாழ்வதை விட சிறுக கட்டி பெருக வாழ், நான் பார்த்துக்கிறேன், அந்த இழப்பை நான் ஈடு செய்து தருகின்றேன் அல்லாஹ் சொன்னான். இன்று வரையிலும் உலகத்தில் அதிகமாக வியாபாரம் நடக்கின்ற ஒரு பிசினஸ் ஹப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கா தான். அந்த அரசாங்கமே வளங்கொழிக்குது. ஒரு விசாவுக்கு 200 ரியால் வச்சான், மளமளன்னு அவனுடைய எக்கானமி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ எவ்வளோ வச்சுருக்கான் பாருங்க. இம்ராக்கெலாம் எவ்வளோ காசு வாங்குறான் விசாவுக்கு மட்டும். நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு ஆர்டரில், ஒரு உத்தரவிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுழற்சி அப்படி ஸ்டக் ஆகி நிற்குமானால், நின்று போய்விட்டால் அது ஒரு நாட்டுக்கு நல்லதில்லை, ஒரு சமூகத்துக்கு நல்லதில்லை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கின்றார்கள்.
நீ தப்பு செய்தால் அடிமையை உரிமை விடு, உன் தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான். எந்த காரணமும் இல்லாமல் நீ அடிமைகளை உரிமை விட்டால் அல்லாஹ் உன்னை நரகத்திலே இருந்து விடுதலை செய்வான். அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்க ஒரு புகழ்மிக்க நபித்தோழர். அவங்களுக்கு ஒரு பண்ணை வீடு, பண்ணை இல்லம் இருக்கிறது. பண்ணை இல்லைன்னா எஸ்டேட்டு, புரியுது இல்லை, பண்ணை வீடு. அதில் நல்லா இதில் விவசாயம்லாம் நடக்குதான்னு பார்க்கறதுக்காக வர்றாங்க. பக்கத்தில் அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய எஸ்டேட்டு பக்கத்தில் இருக்குது. அங்கே போனால் அங்கே ஒரு அடிமை, ஒரு நீக்ரோ அடிமை ஹபஷி, அவர் தன்னுடைய கையில் ஒரு ரொட்டி துண்டு வச்சுருக்கிறாரு, ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கீழே ஒரு நாய்க்குட்டி நிற்கிது. ஒரு ரொட்டி துண்டு அடி பிச்சு ஒரு வாயில் போடுறாரு, நாய்க்குட்டிக்கு அடி தூக்கி போடுறாரு. நாய்க்குட்டி அதை கவ்விக்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குது. இவங்க பார்க்குறாங்க, அப்துல்லா பின் ஜாஃபர் பக்கத்தில் போனாங்க. தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கதிராயத்து மின்க அஜபன், ரொம்ப வியப்பாக இருக்கு, நீயே பசியோடு இருக்கிற நல்லா தெரியுது, நீ ரொட்டியை ஃபுல்லாக நீ சாப்பிடாம நாய்க்கும் கொஞ்சம் போடுறிய, எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை ஒரு கண் பார்த்து கொண்டிருக்கிறது, என்னை ஒரு கண் பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த கண்ணை பார்க்க வைத்து நான் உண்பது எனக்கு வெக்கமாக இருக்கு. இப்போ ட்ரெயினில் எதிரில் உட்காந்துருப்போம், நம்மளுக்கு ரத்த வாடை இல்லாமல் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. யாருக்கு? களிமா சொன்ன பாய்மார்களுக்கு. என்ன, அந்த ஆடும் களிமா சொன்ன ஆடாக இருக்கணும், களிமா சொல்லி கொடுத்து தான் ஓ அறுப்பா. அந்த ரத்த வாடை இல்லாமல் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. பொட்டலத்தை பிரித்தோடனே குப்புன்னு என்ன செய்யும், ஒரு வாடை வரும். எதிரில் உள்ளவனுக்கு அப்படின்னு லேசாக எச்சியை முழுங்குவான். அவன் கண்ணு பூரா அதில் தான் அப்படி இப்படியே பார்ப்பான். சும்மா ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்பாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் ஒரு மோபத்து. அதுதான் என்னது, அது நல்ல பழக்க வழக்கம். அவனை பார்க்க வச்சு கதற சாப்பிட்றது இருக்குத, அது நல்ல ஒரு மனித பழக்க வழக்கங்கள் கிடையாது. அவனை கதற விட்டு சாப்பிட்றதில்ல, அதில் என்ன ஒரு சுகம் நமக்கு. என்ன, சில டிடி இருக்காங்க, இட்லியா அப்படிம்பாங்க, பாய் திறந்தோடனே ஏதோ ஒரு சால்னா வரப்போகுதுன்னு பார்த்தோம், இட்லிக்கு போய் பாய் சாப்பிட்றாரு, சைவ பாய் போல் இருக்குன்ட்டு. அது மாதிரி கொஞ்சம் ஒரு உபசரிப்பு, சாப்பிட்றீங்களா, இது மனித பண்பாடு. அவர் நாயிடத்தில், நாய் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போது அதற்கு கொடுக்காமல் சாப்பிடுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன், அதனால கொடுத்தேன். இதுல பெரிய தத்துவமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல, கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படி கொடுத்தேன்னாரு. இல்லை, இது அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. அப்துல்லா பின் ஜாஃபர் ரலியல்லாஹு. இந்த தோட்டத்துக்கு, இந்த பண்ணை இல்லத்துக்கு உரிமையாளர் யாருப்பான்னு கேட்டாங்க. முஸாப்னு ஒருத்தர். அப்படியா, சரின்ட்டு போயிட்டாங்க. நேராக மதீனாவுக்குள்ளே போயிட்டு அந்த ஓனரை பார்த்து அந்த தோட்டத்தை அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. யாரு? அப்துல்லா பின் ஜாஃபர் ரலியல்லாஹு. தோட்டத்தை வாங்கி நேராக திரும்ப இவற்றை வர்றாங்க அந்த அடிமை இடத்துல. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி, நான் எங்கே போயிட்டு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு, சொல்லுங்கள். மதீனாவில் போயிட்டு இந்த ஓனரை பார்த்து, இந்த தோட்டத்தை நான் வாங்கிட்டேன், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, நீ அவருக்கு அடிமை, உன்னையும் நான் வாங்கிட்டேன் விலை கொடுத்து, அல்லாஹ் உங்களுக்கு மேலும் பரக்கத் செய்வானாக, என்னை பார்க்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. வெறுப்பு வந்தால் வேலை சொல்ல மாட்டீங்க, எனக்கு அடிமைக்கு அது நல்லது இல்லை. வேலைக்காரனை பார்த்தா முதலாளிக்கு ஒரு சந்தோஷம் வரணும்ல, அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக. நான் அடுத்து ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. உன்னை நான் உரிமை விட்டுட்டேன், உன்னை நான் உரிமை விட்டு விட்டேன், அல்லாஹ் உங்களுக்கு அஹ்சன் அல்லாஹு இலைக்கு, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வானாக, நல்ல கூலியை தருவானாக. அப்படி இந்த தோட்டத்தை உனக்கு நான் அன்பளிப்பாக தந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. அடுத்தடுத்து அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. ஒரு டிஃபனை திறந்தோடனே மேலே இட்லி, அடுத்து என்னது கறி சால்னா, அடுத்து மீன் சால்னா, அடுத்து விதவிதமாக வந்தால் எப்படி இருக்கும்? அடுத்தடுத்து இன்ப அதிர்ச்சி. உன்னை நான் உரிமை விட்டுட்டேன், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும், இந்த தோட்டத்தை உனக்கே தந்துட்டேன். அடுத்து உடனே அந்த அடிமை சொல்றாரு, நான் அதை என்னுடைய உரிமை விடுதலை நான் ஏற்றுக்கிட்டேன், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்விற்காக ஏழைகளின் நலனுக்கு
வக்ஃபு செய்கிறேன். அவரே ஏழைங்க, அவரே ஏழை, அடிமை. அல்லாஹ்வுக்காக, ஏழைகளின் நலனுக்காக இந்த தோட்டத்தை நான் வக்ஃபு செய்கிறேன். அப்துல்லா பின் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், இந்த அபுது, இந்த அடிமை அக்ரமு மின்னா, நம்மளை விட ரொம்ப, நம்ம அவருக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைச்சோம். எதற்காக? ஒரு நாய்க்கு என்ன கொடுத்தாரு? ரொட்டி துண்டு சும்மா அப்படி பிச்சு பிச்சு போடுறாரு. டீ கடையில் நாய் வாயை பழந்துட்டுனா 2 பிஸ்கட்டை தூக்கி போடுறது இல்லையா? அப்படி பிஸ்கட்டை தூக்கி போட்ட மாதிரி ரொட்டி துண்டை பிச்சு போட்டார். இதுல இவருடைய இந்த அழகில் மயங்கி என்றால் அந்த நடவடிக்கையில் மயங்கி அவரை உரிமை விடுகிறார், அன்பளிப்பு கொடுக்கிறார். அவர் இவரை மயக்க வர்ற மாதிரி தூக்கி ஏழைகளுக்கு கொடுக்கின்றார். இதை கற்பித்தவர்கள் யார்? இன்னொன்று சொல்கிறேன். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா மிகச்சிறந்த கல்விமான். ஹஜ்ஜுக்கு செல்லும் போதெல்லாம் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சேரை போட்டு உட்காந்துக்குவாங்க. உலகமெங்கும் இருந்தும் ஹாஜிகள் வருவார்கள். எல்லோரும் ஒரு இடத்திலே மசாயில்களை, சட்டத்திட்டங்களை கேட்பார்கள். உட்கார்ந்து எல்லாருக்கும் பதில் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆற்றல் மிக்க கல்வியாளர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூற்றுக்கணக்கான அடிமைகள் அவர்களுக்கு. ஒவ்வொரு அடிமை இடத்திலும் அவருடைய தாய் மொழியில பேசுவாங்களாம். அவ்வளவு பெரிய சிறந்த கல்வியாளர். ரொம்ப ஈஸியா ஒரு மொழியை படித்துக் கொள்வார்கள். சில பேருக்கு அப்படி ஒரு ஒரு ஆற்றல் இருக்கும் தெரியுங்களா? நம்ம ஆட்களும் தான் 30 நாளில் இந்தி மொழி, 40 நாளில் அரபி மொழி, 15 நாளில் மலையாள மொழின்னு வாங்கி புத்தகத்தை பாக்கெட்டில் வச்சுக்குவானே தவிர அதை படித்து ஒருத்தனும் அரபி மொழியையும் மலையாளத்தையும் படித்த மாதிரிலாம் நமக்கு தெரியல. அடிமைகளிடத்தில் சொந்த மொழியில் பேசுவார்கள். ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். அடிமைகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது. மெல்ல போய் யாருப்பா அதுன்னு பக்கத்தில் எப்படி பார்க்குறாங்க. அவருடைய அடிமைகளில் ஒருத்தர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார். அவ்வளோ அழகா ஓதுறாரு கிராத். அவரை கூப்பிட்டு உன் பேர் என்ன, எந்த ஊருன்னு கேட்டு சொன்னாங்க, இன்று முதல் உன்னை நான் அந்த ஹுர், உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன், நீ போகலான்ட்டாங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு குளிச்சு புது சட்டையெல்லாம் போட்டு சொந்த ஊருக்கு போகிறேன், டாட்டா பாய் பாய்னு கூட உள்ள நண்பர்கள்ட்ட சொல்கிறார். அடிமைகள்கிட்ட எப்படி எஜமான் உரிமை விட்டார், நேற்று குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தேன் அதனால என்னை உரிமை விட்டுட்டாங்கன்ட்டு. மறுநாளைக்கு பார்த்தா 4-5 பேர் உட்காந்து குர்ஆன் எடுத்து உட்காந்து ஓதிட்டு இருக்காங்க வீட்டில் உட்காந்து. இவங்க பார்த்தா ஒரே குர்ஆன் ஒரு சத்தமாக இருக்குது. என்னப்பான்னு பார்த்தா 4-5 பேர், என்னடா குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் அல்லாஹ் மேலே எங்களுக்கு எவ்வளோ இது தெரியுமா அப்படிங்கிறான். உடனே 4-5 பேரை நீங்கள் எல்லாரும் உரிமைன்ட்டாங்க. மறுநாளைக்கு பார்த்தா இன்னொரு 10 பேர் உட்காந்துருக்குறான். நீ 10 பேர் உரிமை என்று சொல்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத், என்ன நீங்கள் ரொம்ப பெரிய ஏமாளியாக இருக்கீங்க, விடுதலை வாங்குறதுக்காக வேண்டியே தான் சும்மா உட்காந்து அவங்க ஓதுறாங்க. முதல் நாள் நடந்தது மட்டும்தான் யதார்த்தமாக நடந்தது, இது எல்லாம் பதார்த்தமாக நடக்குது அப்படின்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லயின் ஹதஊனா லஹு லன் ஹதஅனா லஹு, அந்த அல்லாஹ்வுக்காக நம்மை அவர்கள் ஏமாற்றினால் அல்லாஹ்வுக்காக நாமும் ஏமாற தயாராக இருக்கிறோம். ஏமாறுவானே, அதை பற்றி ஒன்றும் இல்லையே. குர்ஆன் ஓதி தானே என்னை ஏமாத்துறாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை காட்டி தானே என்னை ஏமாத்துறாங்க. லன் ஹதஅனா லஹு, அதற்காக நாம் ஏமாந்து விடுவோம், பரவாயில்ல போட்டோம். என்ன காரணம்? குர்ஆன் ஓதுனதெல்லாம் லட்சக்கணக்கான மதிப்புள்ள விலையுள்ள ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கான காரணமா? ஒரு நாய்க்கு ரொட்டி துண்டு போட்டது ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கான காரணமா? ஆனால் அதை சஹாபாக்கள் செய்தார்கள். இதை நீங்கள் ஒரு வரலாற்று செய்தியாக கடந்து போய்விட முடியாது. சஹாபாக்களின் பெருந்தன்மை என்று இந்த வரலாற்றை மூடி வைத்துவிட்டு நீங்கள் போகக்கூடாது. நான் உங்களை ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறேன். எந்த அமெரிக்கா நம்மை காட்டுமிராண்டி என்று சொல்கிறதோ, பயங்கரவாதி என்று சொல்கிறதோ, அந்த அமெரிக்காவுடைய நிகழ்கால வரலாற்றோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். கருப்பர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அங்கே சம உரிமை கிடையாது. அமெரிக்காவிலே ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய புயல் அடித்தது. எங்கும் பசி பட்டினி, கடைகள் திறக்கப்படவில்லை, பவர் சப்ளை கிடையாது. வெள்ளையர்கள் வாழுகிற ஒரு நிலத்தில் ஒரு மால்
ஒரு மாலுக்கு என்ன சொல்றது, ஒரு அங்காடி, ஒரு கடைக்குள்ளே மக்கள் புகுந்து அங்கே கிடக்கக்கூடிய பிரெட்டுகளை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு விட்டார்கள் வெள்ளையர்கள். பத்திரிகையிலே தலைப்புச் செய்தி என்னவென்றால், கடும் பசி அங்கே நிலவுகிறது, கடைகளை மக்கள் திறந்து பிரெட்டுகளை எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பசி நிலவுகிறதுன்னா. மறுநாளைக்கு கருப்பர்கள் வாழுகிற நிலத்தில், ஏரியாவில், ஊர்ல இதே மாதிரி ஒரு கடையை திறந்து மக்கள் எல்லாம் பிரெட் எடுத்து சாப்பிட்டாங்க. முதலாளிக்கு தெரியாமல் கருப்பர்கள் கடையை உடைத்து பிரெட்டுகளை எல்லாம் திருடி சென்று விட்டார்கள் எழுதினான். ஏன் இந்தியாவில் அது இல்லையா? சகோதர சமுதாயத்து மக்கள், இந்து பெருமக்கள் வணங்குகின்ற கோயில்களில் சாமிகளுக்கு மாட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க நகைகளை கோயில்களை சுத்தம் பண்ற ஒருத்தன் திருடிட்டு போனோம்னா அது திருட்டுன்னு அர்த்தம். அது பூஜாரி திருட்டினார்னா எடை குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். அது என்ன சொல்லணும்? திருடிட்டாருன்னு சொல்ல என்ன சொல்லணுமா? எடை குறைந்து விட்டதுன்னு சொல்லணுமா? தவறான வழிகளிலே விபச்சாரம் போன்ற மானக்கேடான செயல்களில் ஈடுபடக்கூடியவனுக்கு இப்போது புதிய பெயர் சொல்லுகிறார்கள். அது கள்ளக்காதல் சொல்லக்கூடாதான், பிறர் மனை பிரியன் அப்படின்னு சொல்லணுமா? பிறர் மனை பிரியன். தப்பா சொல்லாதீங்க. அவன் கோபம் வந்து கோர்ட்ல நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுற போறான். பிறர் மனை பிரியன்னு சொல்லுங்க. திருடனை திருடிட்டார்னு சொல்லாதீங்க, எடையை குறைத்து விட்டார்னு சொல்லுங்க. ஏனென்றால் திருடியவன், பிறர் மனையை விரும்பியவன் உயர் சாதிக்காரன். ஏற்றத்தாழ்வுகள் இந்தியாவில் இல்லையா? அமெரிக்காவில் இல்லையா? இந்த வாழ்க்கையை நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொற்களோடு இணைத்து பாருங்கள். லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சரிகத் லகதஅது யதஹா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹம்மதின் மகள் திரு ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன், எடை குறைஞ்சதெல்லாம் சமாளிக்க மாட்டேன். ராமிதியா குலத்தின் பெண்மணி. அதே போல விபச்சாரம் செய்துவிட்ட ஒரு பெண்ணை கொண்டு நிறுத்தும் போது தயவுதாட்சண்யம் பார்க்காமல் தண்டனைகளை கொடுத்தார்கள். இந்த உயர் சாதி, கீழ் சாதி, மேல் சாதி எங்கு வந்தது? ஏழை பணக்காரன் வேறுபாடு எங்கிருந்து வந்தது? நான் சொல்வதெல்லாம் புராணங்கள் அல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே நடந்து முடிந்துவிட்ட சாதனை. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நான் சொல்றது உண்மையா போயா? யோசனை பண்ணி பாருங்க. நடைமுறைப்படுத்த முடிஞ்சிருக்கா? எடை குறைஞ்சதுன்னு தானே பத்திரிகையில போட சொல்ற, பிறன்மனை பிரியர் தானே சொல்ல சொல்ற. நீ என்ன சொல்றது? இஸ்லாம் காட்டு மிராண்டி மார்க்கம், நீ என்னையா சொல்றது? இன்னைக்கு வரைக்கும் கருப்பர்களுக்கு சில கடற்கரைகளிலே இடமில்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்களே, இஸ்லாத்தில் அது உண்டா? மஸ்ஜிதுன் நபவியில் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்னார்ந்த மேனி நின்று தொழுகை வைத்த இடத்தில் எத்தியோப்பா நாட்டை சார்ந்த ஒரு கருப்பு இமாம் நின்று தொழுகை நடத்துகிறார் என்றால் இந்த சமத்துவத்தை உலகத்திலே எவனும் தரவில்லையே. இந்த வேறுபாட்டை அடித்து நொறுக்கிய பெருமை ரசூலுல்லாஹ்வை தவிர யாருக்கு உண்டு? அந்த எங்கள் நபியை நீ பழித்தால், தூற்றினால், வஞ்சித்தால் நாங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? எனவே முன்னேறிய நாடு என்றும், நாகரிகத்தில் செழித்த நாடு என்றும், ஜனநாயகத்தினுடைய தொட்டில் என்றும் சொல்லப்படுகின்ற எந்த நாடுகளும் அதனுடைய அதிபர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்சிக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளிதான் நிற்க முடியும். கருப்பு அடிமைகள் தப்பி ஓடுவார்கள் என்பதற்காக காலை வெட்டி அமெரிக்கா கருப்பு அடிமை பிலாலை காபத்துல்லாவுக்கு மேலே ஏற்றி நிற்க வைத்த பெருமானாரை குறை சொல்ல என்ன அருகதை இருக்கிறது? நான் அந்த வரலாற்றை தனியாகவும் இந்த செய்திகளை தனியாகவும் பார்த்தால் நாம் தோற்று போவோம் சகோதரர்களே. ஒப்பீடுகள் வரலாற்றிலே மிக முக்கியம். ஒப்பீடுகள் ரொம்ப முக்கியமானவை. ஏனென்றால் அவர்கள் தான் நம்மை ஒப்பிட வைக்கிறார்கள். இவ்வளவு பலகீனமான ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு நீ சட்டங்களை போட்டாய், திட்டங்களை வகுத்தாய், என்ன கிழித்தாய், என்ன புரட்சி நடந்தது? இங்கே ஒன்றும் நடக்கவில்லை. எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போனாலும், ஜனாதிபதியாகவே ஒருவர் ஆனாலும்
அவர் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர் என்றால் அவரை நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளே தடுத்து நிறுத்தி விடுவீர்களே, உண்டா இல்லையா? ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள்? சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அடிமை, அவர்களால் உரிமை விடப்பட்ட முன்னாள் அடிமை சாலிம் இப்போது உயிரோடு இருந்தால் எனக்கு பிறகு யார் கலீஃபா என்று நான் யோசிக்கவே மாட்டேன். இந்த 6 பேர் கொண்ட குழுவை நான் நியமிக்கவே மாட்டேன். கண்ணை பத்தி கொண்டு சாலிமை நான் கலீஃபாவாக அறிவித்து விடுவேன் சொன்னார்களா இல்லையா? உமர் என்ன வாய்ச்சவடால் விடுகின்ற நபரா? சொல்லுங்கள் பார்ப்போம். வாய்ச்சவடால் விடுறாளா? சொன்னதை செய்து முடிக்கின்ற தலைவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வாளை எடுத்து விட்டால் ரசூலுல்லாஹ்வை தவிர வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை தவிர யாருக்கும் அவர்கள் வாளை வெளியில் எடுத்து விட்டால் உள்ள போகாது அந்த வாள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், சாலிம் மௌலா அபு ஹுதைஃபா இப்போது இருந்தால் அவரை நான் கலீஃபாவாக நியமித்து விடுவேன். நடந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தவில்லை. இவர்களுக்கு மரணத்தை கொடுத்து விட்டான். அல்லாஹ்விடம் போய் சேர்ந்து விட்டார்கள். ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சின்ன அறை, ஒரு சின்ன ஹால் இல்லை, ஒரு சின்ன அறை, அங்கே நண்பர்களோடு உமர் ரலியல்லாஹு தஆலா உரையாடி கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம் அந்த நண்பர்களை பார்த்து, தமன்னவ், ஏதாவது மனசில் ஓடிச்சு தான் சொல்லுங்க. ஒருத்தனுக்கு ஒரு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு என்னத்தையாவது ஒன்று, உங்கள் மனசில் ஓடுறதை சொல்லுங்கண்டு. ஒருத்தர் சொன்னார், இந்த ரூம் முழுக்க, இந்த அறை முழுக்க எனக்கு தங்கமா அல்லாஹ் தந்தாம்னா நல்லா இருக்கும், அதை வச்சு என்ன செய்ய, ஃபதஸத்தகு பிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுப்பேன். இன்னொருத்தர் சொன்னார், இந்த அறை முழுக்க எனக்கு அல்லாஹ் வெள்ளியாக கொடுத்தாம்னா ஃபதஸத்தகு பிஹி, அதை நான் தர்மம் கொடுப்பேன். இன்னொருத்தர் வைரம் முத்து மாளிகை, ஒரு ஆள் சொல்லிட்டு அதே தான் சொல்லுவாங்க நம்ம ஆளுகள் திரும்ப திரும்ப, வித்தியாசமாக யோசிக்க தெரியாது. பாவம் அப்பாவிகள். எல்லாரும் சொல்லி முடிச்சோடனே கடைசி எல்லாரும் சேர்ந்து உமர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. நாங்கள்லாம் சொன்னோம்ல, நீங்க சொல்லுங்க இந்த அறை முழுக்க உங்களுக்கு என்ன வேண்டும்னு. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த அறை முழுக்க எனக்கு சில மனிதர்கள் வேண்டும். அப்படி அவர்கள் எண்ணக்கூடிய மனிதர்களின் வரிசையிலே சொன்னார்கள், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா மாதிரியான மனிதர்கள் எனக்கு இந்த ரூம் முழுக்க எனக்கு வேணும். அவர்களை வைத்துக்கொண்டு நான் உலகத்தின் 8 திக்குகளுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார்கள். அவர் ஒரு முன்னாள் அடிமை. இந்த வேறுபாட்டினுடைய தூரத்தை குறைத்தார்கள் என்பதல்ல, வேறுபாட்டையே உடைத்து நொறுக்கி விட்டார்கள். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப உயர்ந்த குலத்திலே பிறந்தவர். உயர்ந்த குலம் என்று சொல்ல முடியாது, உயர்ந்த குலம் என்று நம்பப்படுகின்ற குலத்தில் பிறந்தவர். அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏனென்றால் இஸ்லாத்தில் ஏது உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம் எல்லாம். கூஃபாவிலே அவர்கள் கவர்னர். இயல்பிலேயே அவர்கள் கொஞ்சம் அழகு விரும்பி என்றால் கொஞ்சம் கலை நயத்தோடு இருக்கக்கூடியவர்கள். சில பேர் ஜிப்பா தச்சு அதில் ஒரு பூ மாதிரி வச்சுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? தொப்பினா அதில் ஒரு பூ மாதிரி ஒரு கலை நயம் அவங்களுக்கு இருக்கும். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீடு கட்டுகிறார்கள். அந்த வீட்டுக்கு ஒரு 5 படி வச்சு கட்டிட்டாங்க. வீட்டுக்கு ஒரு 5 படி, அது மேலே ஏறித்தான் அப்படி வீட்டுக்கு போக முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஒரு வயசான ஆளு கூஃபால இருந்து மதீனாவுக்கு கம்ப்ளைண்ட் வருது. இங்க எல்லாம் மனு கொடுத்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் மனு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் வந்து இவ்வளோ நேரம் கியூவில் நின்றுட்டமே டயர்ட் ஆகி போச்சுன்னு ஒரு டீ வடை ஒரு வடை சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனுவில் தான் அந்த வடையை வச்சே தருவான் அவன். உங்கள் மனுவில் தான் அந்த வடை இருக்கும். நீங்கள் கொடுத்த மனு என்ன ஆச்சுன்னு உடனே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஆனால் அங்கே அப்படி இல்லை. கூஃபாவில் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டு மதீனாவுக்கு வருது.
சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கூட விடுறாங்க. என்ன வீட்டுக்கு படி வச்சு கட்டியிருக்கீங்களா? அதுவும் 5 படி. வயசானவங்க எப்படி மேலே ஏறி வந்து உங்கள்கிட்ட குறைகளை சொல்லுவாங்க? 5 படியும் தட்டி நொறுக்கிருன்ட்டாங்க. படி இருக்கப்படாது. கவர்னர் வீட்டுக்கு படி இருக்கப்படாது. அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னைக்கு வேணும்னு நினைக்கிறோம் இங்கே உள்ள பல கவர்னர்களை தட்டுவதற்கு. ஆனால் நம்ம ஆசை தான் பட்டுக்கிட முடியும். அப்ப இந்த வேறுபாடு கூட இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். குடிமக்கள் அனைவரையும் போல் உங்களுடைய இல்லம் இருக்க வேண்டும். அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாலஸ்தீன், ஷாம் இப்படி பல வளம் ஒலிக்கக்கூடிய பூமிகளை வெற்றி கண்ட மாவீரர் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள். பசி, டென்ட்ல இருக்காங்க. டென்ட்டுக்குள்ளே தன்னுடைய தளபதியோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். போர் திட்டங்கள் வகுக்கப்பட்ட இடம் மாட மாளிகைகளிலோ அரண்மனைகளிலோ அல்ல, துணியால் தயாரிக்கப்பட்ட டென்ட்ல தான் உரையாடி கொண்டிருக்கும் போது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பசிக்கிறது. சொன்னார்கள், அபூ உபைதா பசியா இருக்கு, ஏதாவது சாப்பிடுவோமே. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தன்னுடைய காதிம் வேலைக்காரரை கூப்பிட்டு, தம்பி எனக்கும் கலீஃபாவுக்கும் சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு. அவர் போய் என்னத்தையா எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும்ல. அவங்க கேட்டாராம் வேலைக்காரரு, தளபதியாகிய நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வேணுமா, சோல்ஜர்ஸ் சிப்பாய்கள் இராணுவ வீரர்கள் முஸ்லிம் இராணுவ வீரர்கள் சாப்பிடுகின்ற உணவு 2 டைப் உணவு இருக்கு. கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றது சில பேர் இருப்பாங்கல்ல. அப்ப தளபதியாகிய நீங்கள் தளபதி சாப்பிடுகின்ற உணவை கொண்டு வரவா, அல்லது சிப்பாய்கள் இராணுவ வீரர்கள் சாப்பிடுகின்ற உணவை கொண்டு வரவாண்டு. இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு முகம் அப்படி தக தக தகன்னு செவக்குது. உணவுலையும் வித்தியாசமா? கோபம் வருது அவங்களுக்கு. முந்தி கொண்டு சொன்னார்கள், 2 வகையான உணவையும் கொண்டு வா, நான் பார்க்கணும்னாங்க. 2 வகையான உணவையும் கொண்டு வா, 2ஐயும் நான் பார்க்கணும். அப்புறம் முடிவு எடுத்துக்கிட்டோம் எதை சாப்பிடுறதுன்னு. இந்த பசியில 2 வகையான உணவுகள் தட்டிலே மூடி கொண்டு வரப்பட்டது. முதல்ல ஒன்றை திறக்கிறாங்க, அதில் ரொட்டி, கரிசால்னா, மற்றபடி அந்த ஐட்டங்கள், சில சுவையான ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இது யார் சாப்பிட்றது? யாரு? அந்த டென்ஷன் அவங்களுக்கு உச்சத்துக்கு போயிருச்சு. யார் சாப்பிட்றது? வேலைக்காரர் சொன்னார், இராணுவ வீரர்கள் சாப்பிட்றது. ஓஹோ, இதை துற பார்ப்போம். அடுத்து அதை திறந்தா நேற்று உள்ள ரொட்டி 2 ரொட்டி இருக்கு, கொஞ்சம் போல ஜெய்தூன் எண்ணெய். இது யாருக்கு? அபூ உபைதா ரலியல்லாஹு சொன்னாங்க, இது எனக்கு, இது நான் தான் சாப்பிடணும், எனக்குள்ள உணவு இது. மழ மழ மலன் மாலை மாலையாக கண்ணீர் ஒடித்தார்கள். நான் உங்களை சந்தேகப்பட்டு விட்டேன். வேறுபாடு என்றால் இந்த வேறுபாட்டை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சகித்துக் கொண்டார்கள். இந்த வேறுபாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறவர் இந்த பதவிக்கு வரட்டும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு பிறகு யார் கலீஃபாவாக வருவது என்று எதற்கு நீங்கள் 6 பேரை நியமிக்க வேண்டும்? உங்கள் மகன் இருக்கிறாரே, அவரை நியமித்து விடலாமே. உமருடைய இரத்தம் அல்லவா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவால் வளர்க்கப்பட்டவர் அல்லவா, அவரை நீங்கள் நியமித்து விடலாமே என்று சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்காக அல்லாஹ்விடத்திலே கைகட்டி நின்று பதில் சொல்லுகின்ற அந்த வேலையை கத்தாவின் குடும்பத்தில் நான் ஒருவன் மட்டுமே சுமப்பேன், என் பிள்ளைகளுக்கு அந்த பாரத்தை தூக்கி நான் வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அதுதான் ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையிலான வேறுபாடு. இப்படி இருக்க வேண்டுமே அன்றி
தலைவனுக்கு மாட மாளிகை அரண்மனை, தொண்டர்களுக்கு ஓலை குடிசை என்பதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு பேரித்த மரத்தினுடைய ஓலைகளால் வேயப்பட்டிருந்த வீடு. அவர்கள் வைத்திருந்த தலவாணி ஹதீஸ்களில் வருகிறது ஹஷ்வுஹா லீஃப், ஹஷ்வுஹா லீஃப். அவர்கள் தலையணைக்குள்ளே இருந்தது பேரித்த மரத்தினுடைய ஓலைகளை கட் பண்ணி போட்டு உள்ள வச்சிருக்காங்க. பஞ்செல்லாம் கிடையாது தலகாணிக்குள்ள. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய தலகாணி. வேறு இந்த வேறுபாட்டை இஸ்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. உலகத்திலே இன்றைக்கு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் ஆண்டானுக்கும் அடிமைக்கும் ஏழைக்கும் செல்வந்தனுக்கும் பிரமுகனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் செல்வ சீமானுக்கும் சாமானியனுக்கும் உலகம் வைத்திருக்கக்கூடிய வேறுபாட்டை இஸ்லாம் தகர்த்து நொறுக்கிய மார்க்கம். அதை தகர்த்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது சொல்லுங்கள், அந்த தலைவருக்கான தேவை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதா இல்லையா? அந்த தலைவர் இன்றைக்கு உலகத்துக்கு வேண்டுமா வேண்டாமா? என்னை கேட்டால் அந்த தலைவருடைய பௌதிக தேவையே இப்போது இருக்கிறது. பௌதிக தேவை என்றால் அந்த பிசிக்கல் உடல் நமக்கு வேண்டும். இப்போது இந்த உலகத்துக்கு வேணும், ரசூலுல்லாஹ் வேணும். இப்ப நம்ம கண்ணு முன்னால வந்து நிக்கணும். அங்க அதற்கான தேவை இருக்கிறது. பிசிக்கல் நீடு என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த உடலே நமக்கு இப்போது தேவைப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வின் நாட்டம் அந்த வழிகாட்டுதலாவது நமக்கு வேண்டும். அதை யார் செய்வது? ரசூலுல்லாஹ்வை யார் இதர மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது? கீழே உள்ளவர்களை மேலே கொண்டு வருவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அதை எப்போது நாம் நிறைவேற்றப் போகிறோம்? நான் சில ஒன்றிரண்டு விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். பல நாடுகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சொன்னால் நீங்கள் நடுங்கி போவீர்கள். மனிதர்களையே மிருகங்களாக நடத்தின சில நாடுகள். குதிரை பந்தயம் நடத்துவதை போல மனிதர்களுக்கு இடையிலே பந்தயம் நடத்தினார்கள். இது என்ன பிரமாதம் என்கிறீர்களா? மனிதனையும் கரடியையும் மோதவிட்டார்கள். யார் ஜெயிப்பது என்று பார்க்கலாம் என்று. மனிதனையும் புலியையும் மோதவிட்டார்கள். எல்லாம் எங்க? ஆப்பிரிக்காலையா? இல்ல, அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலையும். எல்லாத்தையும் மறந்துட்டு கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு அவன் வெறப்பா வந்து நின்னாம்னா அவன் வந்து டீசென்ட் ஆனவன் நம்ம ஒத்துக்கணுமா? நீ 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ காட்டு மிராண்டி தாண்டா. நாங்க 1400 வருஷமா நாகரிகத்தை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். ஆனால் இதெல்லாம் நம்ம கண்களில் இருந்தே மறைக்கப்படுகிறது. அந்த விஷன், அந்த ஒரு பார்வை நமக்கே கிடைக்காமல் திரை போட்டு தடுக்கின்றார்கள். நம்முடைய அறியாமையின் மீது அவர்கள் சவாரி செய்ய நினைக்கிறார்கள். அதை நாம் ஒத்துக்கொள்ள முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இப்படியா இருக்கும்? நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. உமையாக்களின் வரலாறுன்னு ஒன்று இருக்கு. அல் ஹிலாஃபத்துல் உமவியா. உலகத்தினுடைய 8 திக்குகளுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானத்துக்கும் இலங்கைக்கும் இஸ்லாம் வருவதற்கு உமையாக்கள் காரணம். கீழ்த்திசை நாடுகளுக்கு அந்த உமையாக்களை கூட நம்முடைய இமாம்கள் ஆடம்பர பிரியர்கள் என்றுதான் விமர்சித்தார்கள். உமையாக்களை நம்ம இமாம்கள் விட்டு வைக்கல. நீ 1000 இஸ்லாத்துக்கு சேவை செய்திருக்கலாம், ஆனால் நீ மாட மாளிகையிலே ஒய்யாரமாக இருந்தது தவறு சொன்னார்கள். ஒய்யாரமான தோட்டங்களை அமைத்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தீர்களே, அது நீங்கள் செய்த தவறு சொன்னார்கள். ஹதாயிக் என்று சொல்வார்கள் அரபி மொழியில, அதாவது கார்டன், தோட்டக்கலை. தோட்டக்கலைன்னு ஒரு தியரி இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு தோட்டம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும்,
எப்படி உருவானால் அது தோட்டம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்தை உலகத்துக்கு சொன்னவர்கள் உமையாக்கள். நான் ஒரு செய்தியை படித்து மலைத்து போய்விட்டேன். உமையாக்கள் உருவாக்கிய தோட்டங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கார்டனிசம் என்று சொல்லுகின்ற தோட்ட கலைக்கு முன்னோடி. அந்த தோட்ட கலையை உமையாக்கள் எங்கிருந்து எடுத்தார்கள் என்றால் குர்ஆன்ல இருந்து எடுத்தாங்க. தோட்டக்கலையினுடைய அடிப்படை தத்துவமே என்னவென்றால், தோட்டம் என்பது பள்ளமான பகுதியிலே வைக்கக்கூடாது, உயரமான இடத்தில் தான் இருக்க வேண்டும், அப்போதான் அது நிலைச்சிருக்கும்ங்கிறது. அது எங்கிருந்து எடுத்தாங்கன்னா, கமசலி ஜன்னத்தின் பி ரபுவா மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஜன்னத்தின் பி ரபுவா. ஒரு மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டத்தை போல தர்மம் கொடுப்பவனுக்கு உதாரணம். அந்த மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டம் தான் 2 மடங்கு விளைச்சல் தரும், குறைஞ்ச தண்ணி இருந்தாலும். இல்லம் யுசிபுஹா வாபில் ஃபதல், வாபில் கிடைக்காவிட்டாலும் தல் இருக்கிறது, சின்ன சின்ன மலைத்துளி இருக்கிறது, அது போதும், ஆனால் டபுளா கொடுக்கும். இதை வச்சு ஒரு தோட்டக்கலையே உண்டாக்கியிருக்கான் நம்மாள், உலகத்துக்கே வழிகாட்டியிருக்கான் தோட்டக்கலையில. நீ என்ன பேசுறாங்க? அந்த தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் திருக்குர்ஆனில் இருந்தே எடுத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அது. சகோதரர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இதுபோல் அலங்காரங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முன்மாதிரி, சீர்திருத்தத்துக்கும் அவர்கள் தான் முன்மாதிரி. இந்த உலகத்துக்கு இப்போது சீர்திருத்தம் தேவை என்றால் அதற்கு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்துதான் நீங்கள் கையை கட்டி நிற்கணும். ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லிக் கொடுங்க. சீர்திருத்தம் எல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது. இப்போது இஸ்திஹ்சான், அதை செம்மைப்படுத்த வேண்டும், அதை அழகுபடுத்த வேண்டும் என்றால் அங்கேயும் ரசூலுல்லாஹ்ட்ட தான் நீங்க வந்து நிற்கணும். இப்படிப்பட்ட ஒரு பொன்னரிய தலைவர் இந்த உலகத்துக்கு எப்போதுமே தேவைப்பட்டு கொண்டே இருப்பார்கள், எப்போதும் தேவைப்படுவாங்க. வறுமை உலகத்திலே நிலவினால் அப்போது அந்த தலைவர் வந்து வழிகாட்டணும், வளம் நிலவினால் அப்போது அவங்க வந்து வழிகாட்டணும். அதனாலதான் அல்லாஹ் சும்மா சொல்லல உலகத்துக்கு அருள் என்று, ரஹ்மத்துல் ஆலமீன்னு சும்மா சொல்லல. ரஹ்மத் இல்லாம ஒரு மனிதனால் இருக்க முடியாது, ரசூலுல்லாஹ் இல்லாம உலகத்தில் மனிதர்கள் நேர்வழி பெற முடியாது, வாழவும் முடியாது என்பதை இறைவன் அவ்வளவு நெத்தி அடியாக அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அரை வரியிலே சொல்லி இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, எல்லா வகையான வேறுபாடுகளையும் களைந்து எரிந்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலை நாம் புரிந்து அதை இதர மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதற்குரிய ஒரு நல்ல தயாரிப்பாக இந்த மீலாது விழா நிகழ்ச்சிகள் திகழுமானால் அது இந்த விழா நடத்தப்படுவதற்கான நோக்கத்தை அடைந்த பலனை நமக்கு பெற்றுத்தரும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதையில் நடைபோடுகின்ற நல்ல முஸ்லிம்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அதன் பலனாக மறுமை நாளில் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். ரப்பனா வஆத்தினா மா வஅதனா அலா ரசூலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். அல்லாஹும்ம ஜஅல் ஜமானா ஹாதா ஜமா மர்ஹூமா وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.